ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிமார்ட் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துட்டு வாங்க, அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வீடியோவாக போயிட்டுருக்கு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணலாம். நேற்றுக்கு ஷாப்பிங்கில் 50% கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் 50%. இப்போ பார்க்கலாம் வாங்க. சேமியா தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். சேமியா இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய சேமியா இருக்குங்க, நிறைய வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அளவுகளும் பார்த்திங்கன்னா 100 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு எவ்வளோ வெயிட்டில் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே சேமியா இருக்குது. அரிசி சேமியா இருக்குது, ராகி சேமியா இருக்குது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் பார்த்திங்கன்னா ராகி சேமியா எடுத்திருக்கேன், ப்ளஸ் அரிசி சேமியாவும் எடுத்திருக்கேன். நான் சேமியாவை எடுக்கிறத பார்த்துட்டு என் 2 பொண்ணுங்களும் மேகி வேணும், நூடுல்ஸ் வேணும், அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டைம் வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுதலாக ஆகிடுச்சு. நான் கிளம்புனதே 5:30க்கு மேலே, இங்கே ரீச் ஆகிறப்ப 6 o'clock மேலே ஆகிடுச்சு. உள்ளே நம்ம இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்த்தோன்னா டைம் போகிறதே தெரியாது. கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அவங்கள சீக்கிரம்னு சொல்லி எடுக்க வைக்கிறதுக்காட்டியும் போதும்னு ஆயிடுது. அதில் 2 பேருக்கும் இவளுக்கு பிடிச்சா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவளுக்கு பிடிச்சா இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா வாங்கியே தரமாட்டேன்னு சொன்ன பிறகு கிடுகிடுன்னு எதையோ ஒன்றுத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. நூடுல்ஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, மேகின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. தேவையானதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அக்காவும் தங்கச்சியும் டிஸ்கஸ் பண்ணி எதையோ ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க. அடுத்ததாக இன்னும் நம்ம சோப்பு, க்ரீம்ஸு இதெல்லாம் இன்னும் வாங்கவே இல்லை. அந்த செக்ஷனுக்கு தாங்க போக போகிறோம். அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திரி, எண்ணெய் இதெல்லாமும் இன்னும் நம்ம வாங்கலை. இதெல்லாம் இப்போ கிடுகிடுன்னு எடுத்துகிட்டு பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். இப்போ அடுத்ததான் நாங்கள் எந்த செக்ஷனில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா க்ரீம்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவளுங்க இதெல்லாம் வாங்கலைன்னா அதுக்கப்புறம் அவளுங்க வீட்டில் இதை வாங்கி தரல, அதை வாங்கி தரலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிடுகிடுன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தேன், சீக்கிரம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவளுங்களும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிடுகிடுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பை 1 get 1 கொடுத்துருந்தாங்க. இந்த 20% ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க. டால்கம் பவுடர்ஸில் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. தேவைப்படுறவங்க போய் பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது அந்த இடத்துல. இந்த செக்ஷனில் குறிப்பாக இந்த பவுடர் க்ரீம்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷனில் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. மறக்காமல் நீங்கள் குன்றத்தூர், அதாவது கோவூரில் இருக்கக்கூடிய டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்த பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. பாருங்கள். அடுத்தது சாக்லேட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இவளுக்கு ஒரு சாக்லேட் வேணுன்றா, அவளுக்கு ஒரு சாக்லேட் வேணுன்றா, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு அதே மாதிரி இவளுக்கும் அவளுக்கும் பிடிச்ச மாதிரி சாக்லேட்டை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்ததான் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான, அதாவது சாமி விளக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா, எண்ணெய், அந்த எண்ணெய் ப்ளஸ் திரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதே இடத்துல பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர்லாம் இருந்தது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். டிஷ்யூ பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் எடுத்திங்கன்னா இன்னொரு பண்டில் ஃப்ரீ, அந்த மாதிரி தான் இருக்குது. உடனே என்னுடைய 2வது மகளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த மாதிரி ஃப்ரீ ஆஃபரை நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, இல்லாட்டி நம்ம தெரியாமல் ஒன்று மட்டும் எடுத்துட்டோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அப்படி ஃப்ரீ இருந்ததுன்னா பில் போடுற இடத்துல அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டு, அதாவது கோதுமை மாவு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுனால அதையும் அவாய்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பெண்ணெல்லாம் பார்த்துட்ருக்கா. பென்னு, பேகு, இந்த ஐட்டத்து பக்கமே போகாதீங்க. நான் ஸ்கூல் திறக்கிறதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி அதெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சமாதானப்படுத்திட்டேன். இப்போ சோப்பு தாங்க வாங்கிட்டுருக்கேன். சோப்பு பார்த்திங்கன்னா ஹமாம் தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ தனியாக வாங்கினா ஒரு அமௌண்ட்டு போல் இருக்குது, பேக்கிங்கில் வாங்கினா ஒரு அமௌண்ட்டு போல் இருக்குது. பேக்கிங்கில் 6 8 இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு. பட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கடு ஐட்டம் வாங்குறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாகும். அதனால் மொத்தமாக நான் பேக்கடு ஐட்டம் வாங்கிட்டேன்.
அடுத்ததாக பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவார், என்னுடைய ரெண்டாவது மகன் ஒரு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவாள், நாங்கள் 2 பேரும் ஒரு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு கண்டிப்பாக மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும், அதனால் வாங்கலை. அப்புறம் டாபர் வாங்கிக்கிட்டோம். ஸோ அதுதான் ரொம்ப வருஷமாக நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம், அதை வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ பில்லிங்க்கு தான் போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கிச்சனில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்லாம் இருந்ததுங்க. அதை தெரியாமல் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டேன். உடனே 2 பேரும், நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க இல்லைம்மா, கூட ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எங்களுக்கு தேவையானதையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்கவே இல்லை, வாங்கடி நம்ம வீட்டுக்கு போகலாம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அப்பா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கேட்கவே இல்லை. ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது. நான் அப்படின்னு சொல்கிறேன், 1 வீக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி மறுபடியும் இதே டிமார்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையானது அத்தனையும் வாங்கி தரேன்டி அப்படின்ட்டு. பட் அவளுங்க எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போவே வாட்டர் பாட்டில்லாம் காலி ஆகிட்டே வருதான். அதனால் நம்ம மறுபடியும் வந்தாலும் இதே வாட்டர் பாட்டில் கிடைக்காதுமா, அதனால் இந்த வாட்டர் பாட்டில் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து 2 வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. நான் வாங்கி கொடுத்தேன்னா பெருசாக வாங்கி கொடுப்பேன், அதில் தண்ணியை கொடுத்து ஃபுல்லாக குடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இது சின்னதாக ஃபேன்சியாக இருக்கவே அவளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் பார்த்து அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து 2 பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க, சின்னதாக 1/2 லிட்டர் பாட்டில். பட் வந்து பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் தண்ணி குடித்தா உடம்புக்கு போதுமான தண்ணியே கிடைக்காது. பட் இப்போதைக்கு அவளுங்க வாயை மூடணும் அப்படின்றதுக்காக சரி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்ததாக நாங்கள் பில்லிங்க்கு தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிற டைமில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபேன்சி, அதாவது கிளிப்பு, பேண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்தது. ஸோ அவளுங்களுக்கு வந்து அதை மிஸ் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நின்று பார்த்தாங்க. நான் வந்து என்னடி வாங்க போகிறீங்களா, வாங்கிறதா இருந்தால் வாங்குங்க சீக்கிரம், அப்படி இல்லைன்னா வாங்க நம்ம இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அவளுங்களே கிடுகிடுன்னு ஏதோ ஒரு 2-3 பேண்டை எடுத்தாங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து அந்த பேண்டையும் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணோம். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, வேறு எதையாவது விட்டுட்டோமா, மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க கிட்ட கேட்டேன். இல்லைம்மா எல்லாமே வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ பில்லிங்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். அவகிட்ட கொடுத்துட்டேன், பெரியவகிட்ட கொடுத்துட்டேன், போய் நீ பில் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகிற வழியில் தான் டக்குன்னு முக்கியமான பொருள் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது மக தான் வந்து ஞாபகப்படுத்தினா. பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கணும். ஸோ என்ன ஐட்டம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரின்னு கடகடன்னு நாங்கள் போகிற அந்த பில்லிங்க்கு போகிற வழியிலே எங்கள் கண்ணில் பட்டுது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதாவது டிமார்ட்டில் வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் பார்த்து எடுக்கிறதுக்குள்ளேயே என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா பில் போடுறதுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு எடுத்து என்னுடைய சின்ன மக கையில் கொடுத்து, போய் அக்கா பில் பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்கே போய் கொடுத்துரு, இல்லைன்னா இதை தனியாக பில் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ விஷ்பர் தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். விஷ்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே ஆஃபர் கொடுத்துருக்காங்க டிமார்ட்டில், போகிறவங்க போய் செக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் எல்லாத்தையும் பில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ எல்லாத்தையும் பில் பண்ணிட்டா, அமௌண்ட் அவகிட்ட தான் இருக்குது, அவளே பே பண்ணிவிடுவா. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கியாச்சு, பே பண்ணியாச்சு. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா, அதை நாட் போட்டு கொடுப்பாங்க. இப்போ மறுபடியும் அந்த நாட்டை கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாகவே ஒரு 3-4 பேக்கை எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் போகிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அங்கேயே வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே கையில் வந்து துணி பை எடுத்துகிட்டு போயிடுவோம், கட்டைப்பை. ஸோ அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு டிமார்ட்டில் இருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வெளியில் வந்துட்டோம். கண்டிப்பாக எங்களால் அந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு நடந்து வரவே முடியாது மெயின் ரோடு வரைக்கும்.
அதனால் டிமார்ட் வாசல்லையே நாங்கள் ஆட்டோ பிடிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது. என்ன தான் 3 பேர் இருந்தாலும் கண்டிப்பாக சின்னவ தூக்க மாட்டான். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி தூக்கிட்டு வர முடியாது. அதனால் ஆட்டோ பிடிச்சி சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, எங்களுடைய டிமார்ட் ஷாப்பிங் சூப்பராக முடிஞ்சுது. இங்கே ரேட்லாம் நியாயமாக தாங்க இருக்குது. தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏற்கனவே யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா ரேட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.